விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு. ஆக எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரங்க தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 173 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில வந்துகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில பார்த்து இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்களெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில 10,000 பேர் தான் கலந்துக்குறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியும்? 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதான் நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுத்து இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பாக்குறேன்.